Hi student, welcome to இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 8th standard மேத்தில் எக்ஸசைஸ் நம்பர் 1.6 இருக்கக்கூடிய கணக்குகளினுடைய கண்டினியூஸாக 5th சம் பார்க்க போகிறோம். 5th சம் படிச்சுக்கலாம். மதிப்பு காண்க. ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க 2, 3. சரி, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கலாம். மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு சம் வந்து 5 நடுக்கு 0. நம்ம வந்து இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் 5 நடுக்கு 0 ப்ளஸ் 6 raised to the power -1 ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு 3 ஸ்கொயர்டு. இந்த கணக்கை தான் நம்ம போட போகிறோம். தீர்வு இப்போ கணக்கு எழுதிக்கலாங்க. 5 நடுக்கு 0 ப்ளஸ் 6 நடுக்கு -1 ப்ராக்கெட் 3 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இப்போ 5 நடுக்கு 0 அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் a⁻0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால எனிதிங் பவர் 0 இஸ் 1ங்கிறதுனால இதனுடைய மதிப்பு 5 நடுக்கு 0 1ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் 6 நடுக்கு -1. எப்பயுமே -1 இருந்தாக்கா என்ன செய்யணும்? எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்? a⁻m இஸ் ஈக்குவல் டு 1/a⁻m அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். அதன்படி பண்ணாக்கா இது என்ன வரும்? 1/6. அடுக்கு என்ன? 1 தான். இந்த 1 போட்டாலும் சரி தான், போடலனாலும் சரி தான். ஏன்னா இது 1 டைம் தான். சரிங்களா? அது 1 டைம் இருக்குது. இன்ட்டு இதை போட்டுக்கிறோம் 3 நடுக்கு 2. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம 6 தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இங்கே 1 + 1/6. இங்கே வந்து என்னது? ஃப்ராக்ஷனல் அடிஷன், அதாவது பின்ன கூட்டல் இங்கே வருது. அப்போ வந்து நம்ம இந்த 6ஆல் இதை மேலேயும் கீழியும் பெருக்கிறோம். 6ஆல் பெருக்கி பாருங்கள், 6ஆல் மேலேயும் கீழியும் பெருக்கிறோம் ப்ளஸ் 1/6. சரிங்களா? மதிப்பு மாறக்கூடாதுங்கிறது தான் மேலேயும் கீழியும் பெருக்கிறோம். இன்ட்டு 3 × 3ன்னு போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 6 காமனாக எடுத்துக்கிட்டு 6 கூட்டல் 1 இன்ட்டு 3 3s are 9ன்னு போட்டுக்கோங்க. சரியா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து 7/6 இன்ட்டு 9 வரும். இப்போ பாருங்கள், இந்த 6ஐயும் 9ஐயும் நம்ம அடிக்கலாம். 3ஆல் அடிக்கலாம். 2 டைம்ஸ் இருக்குது 6ல் 3. இங்கே வந்து 3 டைம்ஸ் இருக்குது. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து இது இப்போ மல்டிப்ளை பண்ணால் 7 3 21/2ன்னு வரும். இதையே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஆன்சராக வச்சுக்கலாம். இதை வந்து டிவைட் பண்ணி காமிக்கணும்னு இல்லை, டெசிமல் ஃபார்முக்கு போயிடும். சரி, இப்படி இதுவே போதும். சரியா? ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். இந்த அடுக்குக்குறி விதிகள், எக்ஸ்போனண்ட் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சால் எல்லா கணக்கும் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு இந்த 7 ரூல்ஸை வந்து நல்லா மெமரியில் வச்சுக்கணும். சரி, எப்போ செகண்ட் சம் போடலாமா? செகண்ட் சம். சரி, 2 நடுக்கு -1 ப்ளஸ் 3 நடுக்கு -1 ப்ராக்கெட் டிவைடட் பை 6 நடுக்கு -1. இதுதான் கணக்கு. இது தீர்வு எழுதிக்கோங்க. கணக்கு எழுதிக்கலாம். 2 நடுக்கு -1 ப்ளஸ் 3 நடுக்கு -1 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைடட் பை 6 நடுக்கு -1. சரியா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ 2 இந்த வந்து அடுக்கில் வந்து மைனஸ் இருந்தால்
நம்ம அந்த மைனஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். 1/a/m அது ப்ளஸ்ஸாக மாற்றினா என்ன பண்ணணும் பாருங்கள், 1/2 அப்படின்னு வரும். நம்ம அந்த 1 போட தேவையில்ல, போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். டிவைடட் பை இங்கேயும் அதே ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? இப்படி கேட்குறதுக்கு பதிலாக கணக்கை இப்படி கேட்டாங்க, இதை மாற்ற தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி மாற்றம் செய்ய தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை செஞ்சிடணும் நீங்கள். இப்போ இங்கே வந்து பாருங்கள் 2 3ன்னு பேஸில் இருக்குது. அதாவது டினாமினேட்டரில் 2 3 இருக்குது பகுதியில். அப்போ இதை என்ன செய்யணும், நம்ம மடங்குகளாக இல்லை, அதனால் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த பக்கம் ஒரு பின்னமாக மாற்றணும் இல்லையா, அதுக்காக இதை 3ஆல் மேலங்கிழியும் பெருக்கணும், இந்த பின்னத்தை 2ஆல் மேலங்கிழி பெருக்கணும். அதான் குறுக்கு பெருக்கல். சரிங்களா? 1/2 × 3/3 ப்ளஸ் 1/3 × 2/2. சரியா? புரியுதா? இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கோம் நம்ம. டிவைடட் பை 1/6. பாருங்கள், இப்போ 3/6 ப்ளஸ் 2/6 டிவைடட் பை 1/6. இங்கே இந்த கணக்கில் என்ன வருது, ஃப்ராக்ஷனல் ஆப்ரேஷன்ஸு இங்கே வருது. பாருங்கள், ரெண்டுத்துக்கும் பொதுவாக 6 இருக்குது, 6 எடுத்துக்கிறோம். 3 2 கூட்டினா 3 + 2 ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கோங்க. 5/6 டிவைடட் பை 1/6. இப்போ வந்து இங்கே பாருங்கள், பின்ன வகுத்தல். பின்ன வகுத்தலில் 2 டிப்ஸு சொல்லியிருப்போம். டிப்ஸ் வந்து 2 சொல்லியிருப்போம். ஒன்று வந்து வகுத்தல் குறியை என்னவா மாற்றணும், பெருக்கல் குறியாக மாற்றணும். ரெண்டாவது வகுக்கும் எண்ணின் தலைகீழியை போடணும். வகுக்கும் எண்ணின் தலைகீழி போடணும். இது 2 டிப்ஸும் இந்த இடத்துல ஞாபகம் வந்தால் தான் இந்த கணக்கை நீங்கள் இந்த இடத்துல இந்த இதை வந்து சால்வ் பண்ண முடியும், இந்த ஆப்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? இப்போ 5/6 போட்டுக்கிட்டோம். நம்ம என்ன சொன்னோம், வகுத்தல் குறியை பெருக்கல் குறியாக மாற்றணும். பின்னத்தில் மட்டும்தான், பின்ன வகுத்தலில் இந்த மாதிரி செய்யணும். அப்புறம் பாருங்கள், இதனுடைய தலைகீழினா 6/1. சரியா? இப்போ வந்து இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, 5 தான். இது 5/1 வரும். அது 5 தான் ஆன்சர். சரியா? புரியுதா? இப்போ therefore 2 power minus 1 plus 3 power minus 1 divided by 6 power minus 1ங்கிறது 5க்கு சமம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட்டு சம் வந்து 3rd சம் எழுதிக்கோங்க. 3 power minus 1 bracket open 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 bracket close whole power 0. ஓகே, தீர்வு. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த கணக்கில் இங்கே பாருங்கள், எழுதிக்கோங்க, கணக்கு எழுதிக்கோங்க. 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 whole power 0. அப்படின்னா என்ன வரும்? இதில் ஒன்று நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே, சின்ஸ் எனிதிங் பவர் 0. இப்போ வந்து p power 0 is equal to 1. a power 0னாலும் சரி தான், p power x power 0 எது சொன்னாலும் சரி தான் 1. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதனுடைய மதிப்பு 1ன்னு போட்டுடுறோம். சரியாவா?
ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். 6 சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிக்ஸ்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கிறோம். 3 ஸ்கொயர்ட் ஹோல் க்யூப்டு இன்ட்டு 2 × 3 பவர் 5 ஹோல் பவர் -2 இன்ட்டு 18 ப்ராக்கெட் போட்டிருக்காங்க 18 ஸ்கொயர்டு. ஓகேவா, 18 ஸ்கொயர்னு போடலாம். 8க்கு மட்டும் ஸ்கொயர்டுன்னு நினச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. 18க்கு ஸ்கொயர்டு. சரியா? ஓகேவா, இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். கணக்கு எழுதிப்போம். 3 ஸ்கொயர்ட் ஹோல் க்யூப்டு இன்ட்டு 2 × 3 பவர் 5 ஹோல் பவர் -2 இன்ட்டு 18 ஸ்கொயர்டு. சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 3 ஸ்கொயர்டு ஹோல் பவர். இதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்? பவர் ரூலை பயன்படுத்துகிறோம். A/mn பவர் ரூல். அப்போ 3 × 2 வந்து 6, 3 பவர் 6 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 × 3 பவர் 5ன்னு இருக்குது. அப்போ இதை வந்து 3 பவர் 5 என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 3 பவர் 5 இங்கே போட்டுக்கலாம். 3 பவர் 5 பாருங்கள் 2, இந்த வந்து 2 பவர் -2. சரிங்களா? இங்கே வந்து 3 பவர் 5 இதுக்கு பவர் -2. இந்த -2வை இதுக்கும் போட்டுக்கிறோம், இதுக்கும் போட்டுக்கிறோம். சரிங்களா? இன்ட்டு 18 ஸ்கொயர்டு. இப்போ எழுதுகிறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 6 இன்ட்டு இந்த 2 பவர் -2வை அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு 3 பவர் 2 அடுக்குக்குறி விதிப்படி அடுக்கு விதி. இது அடுக்கு விதிப்படின்னா அடுக்குக்கே அடுக்கு இருந்தால் அடுக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது 2யும் 5யும் பெருக்குன்னா 10, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -10 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும். இந்த 18 ஸ்கொயர்டு 18 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். 9 2 18, 1 3 9, திரும்ப 3 பண்ணால் 1 3 3. அப்போ இந்த 18 2 × 3 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். சரியா? இஸ் ஈக்குவல் டு 3 × 6 இன்ட்டு 2 × -2 இன்ட்டு 3 × -10 இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 உள்ளே கொண்டு வரோம். 2க்கு 2 இன்ட்டு இங்கே வந்து 2 4ன்னு போட்டுடலாம். புரியுதா? பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒன்றா இருக்கிறதெல்லாம் பேஸ் ஒன்றா இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்துப்போம். பாருங்கள், இது ஒன்றா இருக்குது. அடுத்தது இதுவும் ஒன்றா இருக்குது. சரி, அப்போ எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 10 இன்ட்டு 3 பவர் 4 அதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இன்ட்டு 2 பவர் -2 இன்ட்டு 2 பவர் 2. சரியா? இதை எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அடிமானம் ஒன்றா பெருக்கலில் அடிமானம் ஒன்றானால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போனா 3 நடுக்கு 6 ப்ளஸ்
-10 + 4 கூட்டிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக கூட்டல் போடுறோம். இது இங்கே மைனஸாக இருக்குங்கிறதுனால -10 போட்டுக்கிறோம். புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல, சரியா? இன்ட்டு இங்கே பாருங்கள், இதுவும் அதே தான், -2 + 2. சரிங்களா? இப்போ பாருங்கள், 6யும் 4யும் கூட்டினா 10 ப்ளஸ் -10 இன்ட்டு பாருங்கள் 2 நடுக்கு -2 + 2 0, 2 நடுக்கு 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 + 10 -10, 3 நடுக்கு 0, சாரி பெருக்கல் 2 நடுக்கு 0, 2 இது, சரியா? விட்டுருங்க. 3 நடுக்கு 0 இன்ட்டு 2 நடுக்கு 0. இதனுடைய பவர் எனிதிங் பவர் 0 இஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி இதுக்கு 1 இதுக்கும் 1, 1 1 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 தான். 1 1 இஸ் 1. அப்போது therefore இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். இந்த முன்னால் கணக்கு எழுதிக்காங்க. அதாவது 3² whole cube into 2 into 3⁵ whole power -2 18² is equal to 1. ஓகேவா? பாருங்கள், இவ்வளோ பெரிய கணக்கு ஆன்சர் 1 தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். ரெண்டாவது சம் எழுதிக்கலாம். செகண்ட் சம் (9² into 7³ into 2⁵ by 84 3. இந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. தீர்வு சொல்யூஷன் இப்போ வந்து நம்ம கணக்கு எழுதிக்கலாம். 9² into 7³ into 2⁵ by 84 3. இப்போ 84 நம்ம வந்து பகாக்காரணிப்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? 84 பகாக்காரணி. 4 2 8 2 4 2 4 1 2 3 பண்ணுவோம். 7 3 21, திரும்ப 7 பண்ணுவோம். 1 7. சரி, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 9² அப்படியே எழுதிக்கிங்க இன்ட்டு 7 3 இன்ட்டு 2 5. திரும்ப இங்கே பாருங்கள், 84 எப்படி எழுதலாம்? 2² எழுதலாமா? 2² இன்ட்டு 3 இன்ட்டு 7. எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறது தான் எழுதியிருக்கிறேன். 3 அடுக்கில் 3 போடணும். சரியா? இப்போ பாருங்கள், திரும்பவும் 9² இன்ட்டு 7 3 இன்ட்டு 2 5. இப்போ அடுக்கு இருந்தால் அடுக்குகளை பெருக்கிக்கொள்ள வேண்டும். அடுக்கை வந்து உள்ளே கொண்டு வரோம். இந்த அடுக்கை 3 வந்து உள்ளே கொண்டு போகிறோம். 2யும் 3யும் பெருக்குன்னா 2 2 6 இன்ட்டு 3க்கு 1 தான் இருக்குது. 1 3 3 3 இன்ட்டு 7 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரணுங்கிறது மேலே இருக்க நம்பர்ஸு கீழெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இது கேன்சல் ஆகும் ஈஸியாக. அதுக்காக தான் நம்ம இதை பகாக்காரணிப்படுத்தணும். இப்போ பாருங்கள், 9 2 அது அப்படியே இருக்கட்டும்.
அதை கூட நம்ம எழுதலாம். எப்படி எழுதலான்னா 9√2 9 வந்து எப்படி எழுதலாம்? 9ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போது இதை எப்படி எழுதலாம்? இதை விட்டுருங்க. 3² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 7√3 இன்ட்டு 2√5. ஏன்னா 9 நம்ம இங்கே இல்லை, அதனால் அதையும் மாற்றிக்கிறோம். 2√6 3√3 இன்ட்டு 7√3. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக அப்படியே அடிச்சிடலாம். சரியா? இப்போ வந்து 3² 2 4 இன்ட்டு 7√3 இன்ட்டு 2√5 டிவைடட் பை 2√6 இன்ட்டு 3√3 இன்ட்டு 7√3. சரியா? இப்போ ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இதுவும் மேலே கீழே வகுத்தலில் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ நான் ஃபார்முலா பயன்படுத்தியே எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ 3√4 இது வகுத்தலில் இருக்கு இல்லையா? வகுத்தலில் இருந்தாக்கா இப்படி எழுதிப்போம். 3√3 அது கீழே எழுதுகிறேன் பாருங்களேன். 7√3 பை 7√3 இன்ட்டு இப்படி எழுதிக்கலாம். 2/5 இந்த அடிமானம் ஒன்றா இருக்கிறதுலாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி எழுதிக்கிறோம். இப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? 3 வகுத்தலில் இருக்கும்போது அடிமானம் ஒன்றானால் அடுக்குகளை கழித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சின்ஸ் a⁻m மைனஸ் வகுத்தல் a⁻n இஸ் ஈக்குவல் டு a⁻m மைனஸ் n. இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறோம். இன்ட்டு இங்கே 7√3 மைனஸ் 3 இன்ட்டு 2/5 மைனஸ் 6. சரிங்களா? இது புரியுதா? இந்த ஃபார்முலா படி எழுதியிருக்கிறேன். சரி, அடுத்தது இப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா 3/1 வரும். இன்ட்டு 7/3 மைனஸ் 3 0 இன்ட்டு 2 இங்கே பாருங்கள், இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடுக்கில் -1 வரும். சரியா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு எனிதிங் பவர் 0 a⁻0 இஸ் ஈக்குவல் டு 1. அதன்படி நம்ம என்ன எழுதுகிறோம்? 1 போடுறோம். இன்ட்டு இது எப்படி 1/2ன்னு எழுதலாம். a⁻m இஸ் ஈக்குவல் டு 1/a⁻m. ஃபார்முலாலாம் அப்பப்போ எழுதிட்டே வரணும். சரிங்களா? இப்போ வந்து இதை பெருக்குனாக்கா 3 இது ஃபுல்லாக 3 இன்ட்டு 1 3 1 பெருக்குனா 3 தான் வரும். இங்கே 2 3/2. சரிங்களா? இதனுடைய ஆன்சர் 3/2. அதாவது therefore 9² இன்ட்டு 7³ இன்ட்டு 2/5/84/3 இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர். சரியா? சரி, இப்படி போடலாம். இதனுடைய ஷார்ட்டாக இங்கேயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன், இங்கேயே போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3/4 இன்ட்டு 7/3 இன்ட்டு 2/5. இந்த ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல அடித்து போடலாம். அதை மட்டும் தனியாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இன்ட்டு 3/3 இன்ட்டு 7/3. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்கா, இங்கே 3 நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? ஃபுல்லாகவே அடிச்சிடலாம். மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணாக இருந்தால் மதிப்பு 1 அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3/4 3/3 இருக்கா? இப்போ இது ஃபுல்லாக அடிச்சிடலாம். இங்கே என்ன இருக்குன்னா அடிச்சுட்டு 1 தான் இருக்கும், போட்டுக்கலாம். இங்கே 2/6 இங்கே பாருங்கள், 5க்கு 5
கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். 3/2 வந்துருச்சிங்களா? இது என்னது போடுவோம்? இங்கே 3 தான் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. சரியா? இது வந்து ஃபார்முலா மெத்தட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இப்படியே நம்ம அடிக்கலாம், அடித்து போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போ 3rd சம் போடுறோம். 2/8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3/5 இன்ட்டு 32. முதல்ல இந்த எண்கள்லாம் நம்ம என்ன செய்யணும்? அடுக்குக்குறி வடிவத்தில் எழுதணும். சரி, தீர்வு போட்டுப்போம். சொல்யூஷன். இப்போ நம்ம இதெல்லாம் கணக்கு எழுதிக்கலாம். 2/8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3/5 இன்ட்டு 32. சரியா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ 2187 நம்ம என்ன பண்ணுறோம்? பகா காரணிப்படுத்துகிறோம். சரி, பாருங்கள், 3ஆல் நம்ம செய்யலாம். 2 பண்ணாது, ஏன்னா இது வந்து ஆட் நம்பராக இருக்குது. இப்போ 7 3 21 வந்துருச்சா? இங்கே 8 இருக்குது, 2 3 6, மீதி 2 இருக்குது, 9 3 27. திரும்ப 3ஆல் பண்ணுவோம். 2 3 6, மீதி 1 இருக்கும், 12, நாமும் 12, 3 9. திரும்பவும் 3ஆல் பண்ணலாம். 8 3 24, 1 3 3. திரும்ப 3ஆல் பண்ணலாம். 9 3, சரி, 2 3 6, 2 3 6, மீதி 2 இருக்குள்ளே 21, 7 3 21. சரியா? திரும்பவும் 3ஆல் பண்ணலாம். 9 3 27, திரும்ப 3 3 9, திரும்ப 3 1 3 3. சரி, பாருங்கள் எப்படி எழுதலாம் இதை? 1 2 3 4 5 6 7 3. அப்போ வந்து 2/8 இன்ட்டு 3/7. ரைட்டா? 7 3 போட்டிருக்கோம். சரி, டிவைடட் பை 3/5 இன்ட்டு இந்த 32யும் நம்ம அதை மாதிரி எழுதணும். 32 நம்ம அதே மாதிரி போடலாம். 32 2ஆல் பண்ணலாம். 1 2 6 2 12, 2ஆல் பண்ணுவோம். 8 2 16, 2ஆல் பண்ணுவோம். சாரி, 2 4 2 8, இது 2 2 4, இது 2 1 2. அப்போ 2/1 2 3 4 5, 2/5ன்னு எழுதலாம். சரியா? ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அடிக்கலாமா? சரி, இந்த ஷார்ட் ஃபார்மில் இங்கே 5 இருக்குது, இங்கே 5 போனால் மீதி 2. சரியா? இது ஃபுல்லாக அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 2/5 இருக்குது, இது ஃபுல்லாக அடிச்சிடுவோம். இங்கே பாருங்கள், அடிச்சிட்டா 3 இருக்கும். சரியா? புரியுதா? பாருங்கள் நல்லா. அப்போ 2/3 இன்ட்டு 3/2 கீழே எதுவுமே இல்லை. இப்போ 2/3னா இதான். 3/2னா இவ்வளோ. பெருக்கி சொல்ல வேண்டாம். 2, இது 2த்தையும் பெருக்கும். 2 4, 2 6, 1 3 3. 6 24 இன்ட்டு 3. 3 12க்கு 2, பாக்கி 1, 2 6 1 7 72. தேர்ஃபோர் 2/8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3/5 இன்ட்டு 32 இஸ் ஈக்குவல் டு அதுன்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். 7th சம். நெக்ஸ்ட் சம் வந்து 7th சம். 7th சம் வந்து எக்ஸுக்கு
தீர்வு காண்க. எக்ஸுக்கு தீர்வு காண்கன்னா எக்ஸின் மதிப்பு காண்க தான், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சரியா, இதில் 1வது கணக்கு எழுதிப்போம். 2 2x -1 by 2 x + 2 = 4 அப்படின்னு ஆன்சர் வருது. 4ன்னு வருது. அப்போனா எக்ஸுக்கு என்னவா இருக்கும், அதனுடைய மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, தீர்வு எழுதிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அடிமானம் சமமானால் அடுக்குகளும் சமம் என்ற விதிப்படி இதை எழுதிக்கணும். ஏன்னா நம்ம அடிமானம் 2 சமமாக இருக்குது, அப்போனா அடுக்குகளும் சமமாக இருக்கும் அப்படின்னு எழுதிட்டு, இது ஒரு விதி. இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாவே இந்த விதி வர்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதினா தான் இந்த எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எழுதிக்கிறோம், இந்த அடுக்கும் சமம்னு எழுதிக்கிறோம். இதுலேருந்து பாருங்கள், இதை மைனஸை உள்ளே கொண்டு போய் போயிருக்குன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸு மைனஸு ப்ளஸ் -2 எழுதிக்கிறோம். இதை வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கிறோம். ஏன்னா ப்ராக்கெட்டில் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம இப்படி வச்சுக்கிட்டு, அதனால் ரிமூவ் பண்ணி எழுதிட்டு இங்கே பாருங்கள், 2x - 1 -x -2. இதில் வந்து ஒரே மாதிரி ஒத்த உறுப்பு 2xும் எக்ஸும், இந்த -xும் 2xும் -xும், இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டும்பொழுது இது மைனஸில் 2x ப்ளஸ்ஸு 1x மைனஸுங்கும்போது ஒரு மைனஸ் போயிட்டாக்கா மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி -1 -2 -3 கூட்டினா = 2. therefore x = 2 + x தான் நமக்கு வேணும். அது கூட என்ன இருக்குது, -3 இருக்குது. அந்த -3 நம்ம தூக்கிட்டு போய் அந்தாண்ட வச்சிடணும். அந்தாண்ட தூக்கிட்டு போய் வைக்கும்போது இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். therefore x = 2 + 3ன்னு வந்துடும். இங்கே கழிக்குது, அங்கே போய் கூட்டும், வேலையை மாற்றி செய்யுது. சரியா, therefore x = 5. இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். செகண்ட் சம் வந்து 5 - 5 5 × 5 -4 × 5 x by 5 12 = 5 5ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 5 -5ன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி போடுறது, சொல்யூஷன் எப்படி போடலாம்? இப்போ வந்து நம்ம அடுக்குகள் அடிமானம் சமமானால் அடுக்குகளும் சமம் என்ற விதியை நம்ம கொண்டு வரணும். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், கணக்கை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். 5 × 5 × 5 -4 × 5 x divided by 5 × 12 = 5 -5. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த டிவைட் பண்ணுற 5 × 12 நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது வகுத்தல் விதிப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போனால் -12 ஆகும் இல்லையா, இல்லைன்னா இந்த மேலே கொண்டு போகிறோம், மைனஸாக மாறும். அதாவது சின்ஸ் இந்த a⁻1/a⁻m = a⁻−m அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம், இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம். அதன்படி இதை கொண்டு போய் மேலே எழுதுகிறோம். சரிங்களா, 5 × 5 × 5 -4 × 5 x. இந்த 5 × 12 நம்ம மேலே எடுத்துகிட்டு வரோம். 5 × -12 = 5 -5. ஓகேவா, புரியுதா? இந்த ஃபார்முலா படி இதை மேலே தூக்கிட்டு போய் எழுதிடுறோம். இப்போ என்ன எழுதலாம், எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுக்குகளை
கூட்டிக் கொள்ள வேண்டும். அடிமானமும் சமமாக இருக்குது, அடுக்குகளை பெருக்கல்ல இருக்க அடுக்குகளை கூட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. சரிங்களா? அடிமானம் ஒன்றானால் அடுக்குகளை கூட்டிக்கொள். 2 நம்பருக்கு மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர் இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 5 கூட்டல் -4, இங்கே -4 இருக்குது. சரிங்களா? ஏன்னா கூட்டணும்னு சொல்லிட்டு மைனஸ் போடுறீங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் -12 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 5 அடுக்கு -5 ஈக்குவல் டுலாம் ஒரு நேராக வர மாதிரி எழுதிக்கணும். சரி, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் இங்கே தள்ளி போட்டிருந்தா சரியாக வந்திருக்கும், அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன எழுதலாம்? அடிமானம் சமமானால் அடுக்குகளும் சமம் என்ற விதிப்படி என்ன எழுதுகிறோம்? இப்போ நம்ம பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சரியா? இப்போ மேலே பவரை மட்டும் எழுதிக்கிறோம். ப்ளஸ் -4 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் -12 இஸ் ஈக்குவல் டு -5. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? மைனஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துப்போம், ப்ளஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ மைனஸ் தான் இருக்குது, 2 மைனஸ். அப்போ 5 ப்ளஸ் -4 -12 கூட்டினா -16. இந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு -5. ஒன்றும் செய்யலை, இதையும் கூட்டியிருக்கோம், மற்ற எல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ திரும்பவும் நமக்கு இங்கே பாருங்கள், 5 ப்ளஸ் -16 இது ரெண்டுத்தையும் கூட்டும்பொழுது முன்னே வந்து இந்த வேலை தான் செஞ்சோம். இப்போ இது ரெண்டுத்தையும் செய்கிறோம். கூட்டினா என்ன வரும்? மைனஸ் தான் அதிகமாக இருக்குது, அதனால் 5 ப்ளஸ் என்ன செய்யும்? 5 மைனஸை எடுத்துக்கிட்டு போயிடும். அப்போ மீதி எத்தனை இருக்கும்? -11 ப்ளஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு -5ன்னு இருக்கும். சரியா? இப்போ வந்து therefore எக்ஸு தான் வேணும். இந்த -11 அந்தாண்ட எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? +11 மாறும். சரிங்களா? இப்போ பாருங்கள், -5 +11 ப்ளஸ்ஸு தான் அதிகமாக இருக்குது. அப்போ -5 என்ன செய்யும்னா +5 வாங்கிக்கும். வாங்கிட்டா மீதி என்ன இருக்கும்? 6 இருக்கும். +6. therefore x ஈக்குவல் டு 6. எக்ஸினுடைய மதிப்பு 6. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, பாய்.